Growth mindset. வணக்கம், நான் உங்கள் சிவகுமார். தஞ்சை பெரிய கோயில் மறைந்திருக்கும் மணல் ரகசியம். உலகின் பாரம்பரிய சின்னமும் இந்தியாவின் பெருமைமிக்க தஞ்சை பெரிய கோயில் முழுக்க மணல் மீது கட்டப்பட்டுள்ளது என்கின்றார்கள் ஆய்வாளர்கள். 2010 நடந்த பெரிய கோயிலில் 1000வது ஆண்டு விழாவின் போது கருவறையிலிருந்து சுமார் 100 அடி தொலைவில் ஆழ்துணை கிணறு ஒன்று தோண்டப்பட்டது. 3 நாட்கள் தொடர்ந்து துளையிட்டதில் சுமார் 3 லாரி மண் கிடைத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த கோயில் கட்டிட கலை நிபுணர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பணி நிறுத்தப்பட்டது. இது குறித்து கோயிலில் கட்டிடக் கலைஞரும் ஆய்வாளருமான பெருந்தச்சன் பொன்னன் மெய்யன் தி ஹிந்துவிடம் கூறியதாவது: பெரிய கோவில் வடிவமைப்பை அதன் தரைப்பகுதியையும் சில ஆண்டுகளுக்கு முன்பே ஆய்வு செய்தோம். அதில் கோயிலின் அஸ்திவாரம் மரபு வழி கட்டுமானமான ஆற்று மணல் படுகை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. அதாவது தரையின் மேற்பகுதியில் இருக்கும் கல்லால் ஆன கோயில் கட்டுமானத்தை விட 2 மடங்கு சுமை கீழே இருக்க வேண்டும். அதன்படி இயற்கையாக அங்கிருந்த சுக்கான் பாறையை தொட்டியாக வெட்டி அதில் பருமணல்களை நிறைத்து அதன் மீது கோயிலை கட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னார். கருங்கல் தொட்டி மணல் விலகல் இருக்க உதவுகிறது. அதே சமயம் மணல் இயல்பாக அசைந்து கொடுக்கும் தன்மையுடையது. பூமி தகடுகளின் எதிர்பாராத அசைவுகளின் போதும் மணலில் அசைந்து கொடுக்கும் தன்மையால் மேற்பகுதியில் இருக்கும் கட்டுமானம் ஒருபோதும் விலகாது. அதாவது பூகம்பம் வந்தால் கூட கோயிலுக்கு எந்தவிதமான பாதிப்பும் நேராத வகையில் அந்த கட்டிட வடிவமைப்பு இருக்கிறது. தஞ்சை பெரிய கோவிலில் உள்ள 1 கன அடி கல்லின் எடை சுமார் 70 கிலோ. தோராயமாக கோயிலின் எடை 1 லட்சம் டன். அதனை ஒப்பிடும்போது அஸ்திவாரமாக சுமார் 1 கோடி கன அடி பருமணலை கல் தொட்டியில் நிரப்பி இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. இதன் மூலம் பூமி தகடுகளின் அசைவின் போது மணல் அஸ்திவாரம் தன்னைத்தானே சமப்படுத்திக் கொள்ளும். இதனை ஜீரோ செட்டில்மெண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் என்று கூறுவார்கள். இன்னும் எளிமையாக விளக்க வேண்டுமெனில் தலையாட்டி பொம்மையின் தொழில்நுட்பத்திற்கு ஒப்பானது. அசையுமே தவிர தலையாட்டி பொம்மைகளின் பூர்வீகமும் தஞ்சாவூர் என்பதை கவனிக்க வேண்டும். அந்த தலையாட்டி பொம்மை அசையுமே தவிர கீழே விழாது. இயல்பிலேயே கருங்கல் கட்டுமானங்களுக்கு மணல் அஸ்திமாரமே பொருத்தமானது. அதனால்தான் பெரும்பாலான கடல் கட்டுமானங்களில் கருங்கற்களும் ஆற்று மணலும் இடம்பெறுகின்றன. 2010 கோயிலுக்குள் ஆழ்துணை கிணறு தோண்டிய போது அஸ்திவார மணல் என்பதனாலேயே அங்கு சத்தம் வரவில்லை. இங்கு வெளியேறிய மணலில் மண் மற்றும் பாறை துகள் எதுவும் இல்லை. 350 அடி ஆழத்திற்கு கீழே தோண்டிய பிறகுதான் களிமண் வெளியாகியுள்ளது. இந்த மணல் தஞ்சாவூர் முகத்வார பகுதிக்கான மணல் அல்ல. தஞ்சாவூர் பகுதியில் இருப்பது சமதளத்தில் ஓடும் காவிரி ஆற்று பகுதியின் குறுமணல். ஆனால் கோவிலின் அடியில் கிடைத்தது அதைவிட 3 மடங்கு பெரிய பருமணல். இது மலைகளில் பாய்ந்தோடும் காட்டாறுகளில் படியும் மணல். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காற்றாற்று படுகையில் இருந்து இந்த மணலை கொண்டு வந்து வைத்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஒடிசா மாநிலத்தின் வரலாற்று கோட்டைகளான ஆய்வு செய்தவரான ஒரிசா பாலு கூறும் பொழுது, நம் மன்னர்கள் பிரம்மாண்டமான கோயில்களை கட்டியது காட்சிக்காகவும் பக்திக்காகவும் மட்டுமல்ல, அந்நியர்களால் நமது வரலாற்று அழியாமல் இருக்கவும் பொக்கிஷங்களை பாதுகாக்கவும் தான் பிரம்மாண்ட கோயில்களை கட்டியுள்ளார்கள். அப்படி பிரம்மாண்டமாக அமைந்தால்தான் அதன் அடியில் பெரும் நிலவரைகள் வடிவமைத்து பொருட்களை பாதுகாக்க முடியும். எனவே பெரிய கோயிலின் அடியில் நாணயங்கள், செப்பேடுகள், ஓலைச்சுவடைகள், சிலைகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. அதன் மூலம் தென்கிழக்கு ஆசியாவை வென்ற தமிழனின் மற்றொரு பரிமாணத்தையும் மணல் அஸ்திவார கட்டுமான கலையின் வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். கோயிலில் அகழ்வாராய்ச்சி நடத்தித்தான் இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. செயற்கைக்கோள்கள் உதவியுடன் ரிமோட் சென்சார் மற்றும் கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார்
தொழில்நுட்பம் மூலம் பூமிக்குள் ஊடுருவி படங்களை எடுத்து ஆய்வு செய்யலாம் என்கின்றனர் வல்லுநர்கள். என்னதான் இருந்தாலும் ஒரு தமிழனுடைய பெருமை இன்னும் வெளி உலகத்திற்கு வராமல் இருப்பது ஒரு வேதனைக்குரிய விஷயமாகவே எண்ணப்படுகிறது. நன்றி. மேலும் இதுபோன்ற தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.